நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் அஸ்ஸா முசாபன் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. ரசூல் சொல்லுவாங்க, துன்பத்தில் சிக்குண்டவனுக்கு ஆறுதல் தரக்கூடியவர் அந்த துன்பத்தில் சிக்கியவருக்கு கிடைக்கும் நன்மையை போன்றே பெறுவார் என்று சொல்வார்கள். இந்த அவசர யுகத்தில், இந்த செல்போனுடைய உலகத்தில், இயந்திரத்தனமான இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க ரொம்ப 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 அரிதாகி விட்டாங்க சகோதரர்களே. எங்கேயாவது துன்பத்தில் சிக்குண்டவனை பார்த்தால் அல்லது அவன் ஏக்கத்தோடு சலாம் உரைத்து நம்மிடத்தில் பேச வந்தால் எங்க காசகிச கேட்டுருவானு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய மனித மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இது மாறிவிட்டது. ஏதோ அற்ப சொற்ப எங்கேயாவது மூளையில் நல்ல மக்களும் இருக்கத்தான் செய்கின்றனர், இல்லை என்று சொல்ல முடியாது. துன்பத்தில் சிக்குண்ட உறவுகளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், அந்த உறவை கைதாங்கி தூக்கி நிறுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்கள், என்றும் தந்தையை போல அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய தூணாக இருந்து அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க தோல் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய சவாபு பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எவர் ஒருவர் இந்த உலகத்தின் வாழ்க்கையில ஒரு சகோதரனுக்கு, துன்பப்பட்ட ஒரு சகோதரனுக்கு தேவையான ஆறுதலை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கண்ணியம் என்ற மேலாடையை அணிவித்து அழகு பார்க்கிறான். மறுமை நாளில் படுபயங்கரமான சூழ்நிலையில அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தாம, கேவலப்படுத்தாம, அவனை கண்ணியத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்கை கேட்டு உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவனாக மாற்றுகிறான். இந்த நசீபை எது பெற்று தருகிறது? இந்த ஆறுதல் சொல்லக்கூடிய சாதாரண இந்த விஷயம் பெற்று தருகிறது சகோதரர்களே. வாழ்க்கையை இழந்தவனுக்கு நீங்க ஆறுதல் கூறலாம், உறவை இழந்தவனுக்கு ஆறுதல் கூறலாம், வாழ்வாதாரத்தை இழந்தவனுக்கு நீங்கள் ஆறுதல் கூறலாம், நோய் நொடியில நொம்பலமானவனுக்கு நீங்க ஆறுதல் கூறலாம். இந்த பண்பை வளர்த்து கொள்ளுங்க. எப்பவுமே உங்க காதுல ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க, இந்த மாதிரி ஒரு நபர், பர்டிகுலர் நபர் கஷ்டத்துல இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இந்த சவாபுடைய எண்ணங்கள் உள்ளுணர்வில் உதயமாகி நான் செல்வது எனக்காக அப்படின்ற சுயநல போக்கோட போங்க, தப்பில்லை. உங்களுக்கு நன்மை கிடைக்கணும், இவ்வளவு பெரிய பாரதூரமான இஸ்ஸத் நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரணும்னு சொன்னா ஆறுதல் சொல்ல தயங்காதீங்க. பெண்கள் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, ஆண்கள் ஆண்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு பொம்பளைங்களுக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அந்நிய பெண்கள்கிட்ட போயிட்டு அளவலாவது கூடாது. இன்னைக்கு பெற்றோர்கள் சரியான பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இல்லாததன் காரணமாக அந்த பெற்றோர்கள்ட்ட கிடைக்க வேண்டிய அன்பு வேற எங்கேயோ தகாத முறையில கிடைக்கிற நேரத்துல இந்த பெண்ணு என்ன செய்யறான்னு சொன்னா ஷரியத்தை பார்க்க மாட்டேங்கிறா, இஸ்லாத்தை பார்க்க மாட்டேங்கிறா, போய் விழுந்துடுறா. அப்ப ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய, ஆறுதல் செய்யக்கூடிய வீரியம் உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் ஆறுதல் இல்லாததுனால எத்தனை பிரிவுகள். நான் என்ன கேட்கிறேன், ஆறுதல்ன்றது சாதாரணமானது கிடையாது. உள்ளத்தில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த ஆறுதல், உள்ளத்தில் தெம்பை ஏற்படுத்தும் இந்த ஆறுதல், மோட்டிவேஷனை ஏற்படுத்தும், உத்வேகத்தை ஏற்படுத்தும் இந்த ஆறுதல். படைத்தவனை எவ்வளவு ஆறுதல் சொல்றான் உங்களுக்கு? நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் உருகி அப்படியே பள்ளிக்குள்ளே இறந்து போலாமான்னு இருக்கும், அப்படி ஆறுதல் சொல்லுவான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அழாத, கஷ்டப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு நிராசை அடைஞ்சிடாத, இன்னைக்கு நீ துன்பப்பட்டினா உன் கையை தூக்கி நான் உதவி பண்றேன்பான்னு சொல்லி சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆறுதல் சொல்றான், ஹுஸி இலைக்கி பிஜுதின் நஹலத்தி துஸாகித் அலைக்கி ருத்தபன் ஜனியா, நீ கவலைப்படாதமா, கஷ்டப்படாதமா. ஒரு தாதி உட்கார்ந்து ஆறுதல் சொல்ற மாதிரி, ஒரு தாய் உட்கார்ந்து ஆறுதல் சொல்ற மாதிரி ஹஜ்ரத் மரியமுக்கு ஆறுதல் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். அப்ப அப்படி இருக்கையில ஆறுதலை இறைவன் எவ்வளவு பிரியப்பட போய் இப்படி எல்லாம் சொல்றான். அந்த ஆறுதலையே நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடாது? கொண்டு வாங்க கண்டிப்பா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.